strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பென் ஸ்டோக்ஸ் ஒரு விஷயத்த பேசியிருக்காருங்க. மனுஷன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆக்சுவலா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா என் மனசுலயே இருந்துச்சு. ஓகே, இது யாராவது ஒரு கேப்டனோ இல்ல ஏதாவது ஒரு பிளேயரோ இதை பத்தி பேசுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி பென் ஸ்டோக்ஸ் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேரான ஒரு விஷயம் தான். வாட் பென் ஸ்டோக்ஸ் ஹேவ் கன்வேட். ஸோ என்னதான் ப்ரோ பென் ஸ்டோக்ஸ் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் WTC வந்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஸோ இந்த நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் நியூசிலாந்து நடக்குது பாத்தீங்களா, இது வந்து WTC பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீரிஸ். முக்கியமா நியூசிலாந்துக்கு. இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 மேட்ச்மே வின் பண்ணாலும் லைக் ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருக்க முடியும். மற்ற டீம்லாம் தோக்கணும், அது ரொம்ப கஷ்டம். இங்கிலாந்துக்கு இது ரொம்ப கஷ்டம் WTC ஃபைனல் போக. பட் நியூசிலாந்துக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க 3-0 எப்ப இந்தியா அடிச்சாங்களோ, இங்க ஹோம்ல இப்ப இங்கிலாந்து அவங்க 3-0 அடிச்சாங்கன்னா WTC ஃபைனல் போக வாய்ப்புகள் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கிரைஸ்ட் சர்ச்ல அவங்க தோத்துட்டாங்க. பட் ஸ்டில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேம் வந்து 1 டே முன்னாடியே முடிஞ்சிருக்கு. ஓகே, பட் ICC வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க டியூ டு ஸ்லோ ஓவர் ரேட் ஃபார் போத் டீம்ஸ். 2 டீம்ஸ்க்குமே. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 கேப்டனுமே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. பட் பென் ஸ்டோக்ஸ் இதை பத்தி கிளியரா பேசிட்டாரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து கேம் வந்து 1 டே முன்னாடியே முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்துருச்சு. ஏதோ ரிசல்ட் வரல, நாங்க வந்து ஸ்லோ ஓவர் ரேட்னால தேவையில்லாம ரிசல்ட் வராம இது ஒரு டிரா ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தா ஓகே. பட் ரிசல்ட்டும் வந்துருச்சு, ஒரு நாள் ஃபுல்லா டேவும் அவைலபிளா இருக்கும் போது எதுக்கு ஓவர் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பீனலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு WTC இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேஜஸ்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. எனக்கு அது ஃபேரா படுதுங்க. பிகாஸ் நீ ஒயிட் பால்ல ஸ்ட்ரிக்டா இரு, 50 ஓவர் இந்த டைம் குள்ள போடணும். இல்லை என்றால் நீ ஃபைன் புடி, இல்ல ஓவர் கம்மி பண்ணு, அது வாட் எவர் நீ என்ன வேணா பண்ணலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்னு போது இல்ல, யூ ஷுட் பி ஃபேர். சம்டைம்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். பென் ஸ்டோக்ஸ் இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. சப்கான்டினென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரேட் ப்ராப்ளம் வராது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அதிகமா போடுவாங்க, டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். பட் நீங்க ஒரு கிரீன் ட்ராக்ல ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியோ ஒரு இங்கிலாந்து மாதிரியோ இல்ல ஒரு ஹார்ட் ட்ராக்ஸ் ஆஸ்திரேலியா மாதிரியோ பாத்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன் இன்ஃபேக்ட் 5 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கூட வரும் சில கிரீன் டாப்ஸ்ல. அப்போது நீங்க வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க 90 ஓவர்ஸ் இந்த டே வந்து போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் இருந்தா டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. 5 ஃபாஸ்ட் பவுலர்னும் போது ஆப்வியஸ்லி அந்த டைம் அதிகமா எடுக்கும்ன்றதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இததான் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து சொல்றாரு. சோ இந்த வகையில வந்து 90 ஓவர்ஸ் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ கொஞ்சம் லீவரேஜ் வரலாம். அட் சேம் டைம் 300 பாயிண்ட்டும் சொன்னாரு. அதுவும் எனக்கு ஃபேரா பட்டுச்சு. ஒரு கேம் நம்ம விளையாடுறது எதுக்கு, வின் பண்ணணும் தான். சோ ஒரு கேப்டனுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும், பவுலர் கிட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபீல்ட் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சோ பென் ஸ்டோக்ஸ் மாதிரி கேப்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா யோசிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? எவ்ரி பால் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுவாரு. அந்த விக்கெட் எடுக்கணும்ன்றதுக்காக அந்த இன்டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா as a கேப்டனா பென் ஸ்டோக்ஸ் நிறைய காமிப்பாரு. சோ சம்டைம்ஸ் அது டைம் கொஞ்சம் எடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன், இஷ்டத்துக்கு வந்து கேப்டனோ சரி பவுலரோ சரி டைம் எடுத்துக்கணும்னு சொல்ல வரல. பட் கண்டிப்பா ICC இதுக்கு யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த நெக்ஸ்ட் WTC சைக்கிள்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்றதுல அர்த்தமே கிடையாது. இது எந்த டீமுக்கா இருந்தாலுமே நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? நம்மளா பீங் an இந்தியன் ஃபேன், எதுக்குடா இந்த விஷயம் பென் ஸ்டோக்ஸ் புலம்புறான் போறான் அப்படி தூக்கி போட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இது எல்லா டீமுக்கும் நடக்கும். நாளைக்கு இந்தியாவுக்கு நடக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் முடிச்சுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்களா, எதுக்காக, அதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஃபேரே இல்லை அப்படின்னு எல்லாம் குதிப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் இப்ப நான் சொல்றேன். வாட் எவர் பென் ஸ்டோக்ஸ் ஹேவ் கன்வேட் சீரிஸா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேரா இருந்தது. ICC should show some kind of leverage in டெஸ்ட் கிரிக்கெட் நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ரிசல்ட் வந்துருச்சா, தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஓவர் ரேட் எல்லாம் பாக்காதீங்க. ரிசல்ட் வரல, எதனால ரிசல்ட் வரல, இதனால ஸ்லோ ஆச்சு, அப்ப நீங்க பாயிண்ட்ஸ் டிடெக்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியுங்க, அந்த ஓல்டு டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நல்ல கேப்டனா இருக்கிற அறிகுறினா என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா அந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்றதுதான் சொல்லுவாங்க. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்க்காக ஒரு டீமும் அடிச்சுக்கிறாங்க பயங்கரமா. ஏன்னா ரெட் பால்ல வந்து பாத்தீங்கன்னா WTC இருக்கு, ஒயிட் பால்லயும் பாத்தீங்கன்னா அந்த ODI சாம்பியன்ஷிப் இருக்கு, 50 ஓவர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகணும், T20 வேர்ல்டு கப்புக்கும் சில குவாலிஃபை ஆகணும். சோ ஒயிட் பால்ல இந்த ரூல்ஸ் வந்து எனக்கு ஓகே, எனக்கு புரியுது, நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க, ஏன்னா அது ஒரு டைம்குள்ள முடியணும், தட்ஸ் ஃபேர். பட் ரெட் பால்ல டெஃபினட்டா ICC வந்து பாத்தீங்கன்னா லிவரேஜா இருக்கணும். லிவரேஜ் இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுணும்னு சொல்ல வரல. பட் ரிசல்ட்ஸ் அட்லீஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிரெக்ட் ஆகுது பாத்தீங்களா, இது கம்ப்ளீட்டா அந்த WTC அந்த ஃபைனலுக்கு போற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மாத்திருது. இப்ப நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா வந்து அமைஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு அடுத்த 2 மேட்ச் அவங்க வின் பண்ணாலுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா 50ல இருந்து 47 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. சோ இது கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இது என்னோட ஒரு கருத்து, நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.